வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கார குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்திரிக்காய் கார குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 50 ml அளவு ஆயில் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போடுறேன். அது பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுடலாம். ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை சேர்த்துடலாம். 20 போல் பூண்டு அதையும் உரித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 கத்திரிக்காய் சின்ன சைஸு இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 3 தக்காளி பழம் மீடியம் சைஸில் அதையும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ தக்காளி பழமும் வெங்காயமும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இதில் சேர்த்து விட்டுடலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். இது எண்ணெயிலே அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு புளி எடுத்தால் போதும். தக்காளி பழம்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால புளி கம்மி தான் சேர்க்குறேன். இந்த அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்குறேன். 3 கப்பு தண்ணி இதில் சேர்க்குறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கொதிக்கட்டும். இதில் இன்னும் 1 டம்ளருக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப திக்காக இல்லாமல் தான் வைக்க போகிறேன். இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் கொஞ்சம் தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சதில் இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுடலாம். இப்போ இதில் வந்து தாளித்து ஊற்றிடுறேன். ஒரு காஞ்ச மிளகா, கடுகெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காரக்குழம்பு நான் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிட்டு. காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு. காரக்குழம்பு இந்த சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு முட்டை தொட்டுக்கிட எடுத்துக்கலாம். அப்பளம் எல்லாம் போட்டு எடுத்து தொட்டுக்கிட எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.